அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தை எக்ஸாமின் பண்ணுவோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் ஆல்சோ, ரைட்? ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை லெட் அஸ் ரீட் அவுட், அதுக்கப்புறம் அதில் என்ன சரி ஐ கிவ் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளைன் ஒய் அப்படின்னு கேட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வில் டேக் ஒன் பை ஒன். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ ஹார்ஸ் கேனாட் புல் எ கார்ட். ஒரு குதிரை வண்டியை இழுக்க முடியாது, அண்ட் ரன் இழுத்துட்டு ஓட முடியாது. எங்கே? இன் எம்டி ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸில் இழுத்துட்டு ஓட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட் அஸ் ட்ரை டு இன்வெஸ்டிகேட் தி சிச்சுவேஷன். அந்த இடத்துல குதிரையால் வண்டி இழுத்துட்டு ஓட முடியுமா? ஏன் முடியறதில்ல? இல்லாட்டி யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஏன் நடக்கிறீங்க? நம்மளால் எப்படி நடக்க முடியுது? ஹவு வி கேன் வாக், எப்படி நடக்கிறோம்? ஸோ வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நம்ம இப்படி தான் நிற்கிறோம், சரிங்களா? உங்கள் காலை வச்சு நீங்கள் இந்த டைரெக்ஷனில் மட்டும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஜம்ப் பண்ண தான் முடியும். ஜம்ப், ரைட்? நீங்கள் ஃப்ரண்ட்டில் போக விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோர்ஸில் ஒரு பகுதி இப்படி கொடுக்கணும். இட் ஷுட் பி திஸ் வே. உங்கள் கால் நடக்கும் பொழுது டேக்ஸ் திஸ் வே. இப்படி புஷ் கொடுத்தா தான் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் நடக்கும்போது யோசிச்சு பாருங்கள், அப்படி தான் நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கிட்டு தான் புஷ் கொடுப்போம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இப்படி புஷ் கொடுக்கும் பொழுது இதுக்கான ரியாக்ஷன் அப்படி இருக்கும். இதுக்கான ரியாக்ஷன்னா நியூட்டன் தேர்ட் லா படி, ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு தெர் ஆர் 2 காம்போனன்ட்ஸ். ஒரு காம்போனன்ட் இஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொரு காம்போனன்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட். இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் காரணமாக தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நடக்கிறீங்க. நவ் அண்டர்ஸ்டாண்ட். இதுவுமே ஏன் உங்களால் இந்த ஃபோர்ஸ் தர முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியுடைய கிராவிட்டி காரணமாக உங்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது. ஸோ பூமியில் நீங்கள் அழுத்தப்படுறீங்க. அதனால தான் உங்களால் என்ன செய்ய முடியுது? பூமியை அழுத்த முடியுது. ஸோ பூமி உங்களுக்கு கவுண்டர் ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த கவுண்டர் ஃபோர்ஸ் தான் இயக்கத்திற்கு காரணம். ஸ்பேஸில் ஃப்ரிக்ஷன் இல்லை, ரைட்? ஃப்ரிக்ஷன் இல்லாத காரணத்தினால நீங்களோ குதிரையோ எதுவோ என்ன செய்ய முடியாது? உந்த முடியாது. தெர் இஸ் நோ கிரவுண்ட், ஃப்ரிக்ஷன் இல்லை, உந்த முடியாது. ஸோ பூமியிலிருந்து கவுண்டர் ஃபோர்ஸ் கிடைக்காது. நம்ம நகல்றதுக்கு நம்ம தர்ற ஃபோர்ஸ் காரணம் இல்லை. உண்மையில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பூமி நம்மளுக்கு கவுண்டர் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ வி மூவ். ஸ்பேஸில் அதற்கான வழி இல்லை, எனவே குதிரையால் வண்டியை இழுக்க முடியாது. சர்ச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Passengers are thrown forward from their seats when a speeding bus stops suddenly. நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், திடீர்னு பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க, நம்ம முன்னாடி போய் விழுவோம். ஏன் அதுக்கான ஃபிசிக்ஸ் என்ன தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பல வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சிம்பிளாக பை இனர்ஷியான்ற கான்செப்ட் படிச்சிருப்போம். இனர்ஷியான்றா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையிலேயே தான் இருக்க விரும்பும், சரிங்களா? அதை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணால் அதை எதிர்க்கும். இதுதான் அடிப்படை விஷயம். ஸோ பஸ்ஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ பஸ்ஸில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது பஸ்ஸோடு சேர்த்து நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பஸ்ஸுக்கு பிரேக் அடிச்சிட்டாங்க, பஸ் நின்றுச்சு, ரைட்? ஆனால் நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பிரேக் இல்லையே. ஸோ நீங்கள் பஸ்ஸோடு சேர்ந்து போயிட்டீங்க, டபார்னு முன்னாடி பிடிச்சிருவீங்க, பிடிக்கலன்னா அடிபட்டுரும். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை தான் நியூட்டனுடைய முதல் லா எக்ஸ்பிளைன் பண்ணுது. எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் அன்லஸ் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் டு இட். இதான கான்செப்ட். ஸோ ஒரு பொருள் நிலையை அசையாமல் இருக்கும், போயிட்டே இருக்கும், வேறு ஏதேனும் விசை செயல்படாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில். சச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அது என்ன செய்யுது? எக்ஸ்பிளைன் பண்ணுது. காட் தி பாயிண்ட். அடுத்து 3வது பார்ட். இட் இஸ் ஈஸியர் டு புல் எ லான் மூவர் தேன் டு புஷ் இட். லான்
லான் மூவர் ஆர் லான் மோயர். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா புல் வெட்ட இயந்திரத்துக்கு என்ன பேர்? இட் இஸ் கால்ட் அஸ் லான் மூவர். இது என்ன கேட்குறாங்க, அதை இப்படி தள்ளிட்டு போகிறது கஷ்டம், இழுத்துட்டு போகிறது ஈஸி. தள்ளிட்டு போகிறது கஷ்டம், ஈவன் ஒரு தள்ளு வண்டியை கூட தள்ளிட்டு போகிறது கஷ்டம், இழுத்துட்டு போகிறது ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய நிறைய வேலை நடக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தள்ளு வண்டியை விட என்ன வண்டி தான் இருக்கும்? இழுத்துட்டு போகிற வண்டி தான் இருக்கும். கை வண்டின்னு சொல்லுவாங்க, பின்னாடி வண்டி இருக்கும், அது இழுத்துட்டு தான் போவாங்க. தள்ளுறது ஈஸி இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்? ஒரே பொருளை தள்ளுறது கஷ்டமாக இருக்குது, இழுக்கிறது ஈஸியாக இருக்குது. ஏன்? அதுக்கான ஃபிசிக்ஸ் என்ன? லெட்ஸ் ட்ரை டு எக்ஸாமின். இங்கே வாங்க, போர்டுக்கு வாங்க. ஸோ திஸ் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் லான் மூவர். சரிங்களா? அதில் என்ன இருக்கும்? தெர் இஸ் அ வீல். இங்கே வந்து கட்டிங் மெக்கானிசம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தரையில் அப்படியே தள்ளிட்டு போனீங்கன்னா புல்லை பூரா வெட்டிடும். நீங்கள் வெட்ட வேண்டியதில்லை, டியூ டு ரோலிங் அது வரிசையாக கட் பண்ணும். ரைட். என்ன கேட்குறாங்கன்னா, இதை தள்ளிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, இழுக்கிறது ஈஸியாக இருக்குது. ஒய்? நவ் லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஃபோர்ஸ் இது மேலே கொடுக்கும்போது இப்படி தான் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, இப்படி தான் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. தள்ளினீங்கன்னா, தள்ளுறதுனா நீங்கள் இப்படி தள்ள முடியாது இல்லையா? இப்படி இருக்குது, இப்படி தள்ள கவுந்துரும். ஸோ யூ கிவ் ஃபோர்ஸ் திஸ் வே. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. அந்த ஃபோர்ஸ்க்கு இரு பகுதி இருக்குது. ஒன்று பகுதி இது, இன்னொரு பகுதி இது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குது பாருங்கள். இந்த பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய வெயிட்டின் காரணமாக ஏற்கனவே mg இருக்கும். மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் இந்த எஃப்வுடைய காஸ் தீட்டாவும், இதனுடைய இந்த பகுதிக்கு என்ன பேர்? எஃப் காஸ் தீட்டா. இந்த பகுதியை சேர்ந்து பூமியை அழுத்தும். இது ரெண்டும் சேர்ந்து பூமியை அழுத்தும். எனவே அதுக்கான ரியாக்ஷன் அந்த பக்கம் தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் எப்படி செயல்படும் கேட்டிங்கன்னா, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அழுத்தம் கூட இருந்தால் யூ கேனாட் மூவ். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சாக் பீஸாக மூவ் பண்ணிட முடியுது. ஏன்? அழுத்தம் குறைஞ்சிருது. ஏன்னா டியூ டு ரோலிங். இப்படி நீங்கள் அழுத்துனீங்கன்னா, சரிங்களா, திஸ் மியூ வில் பி ஹை. மியூ என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, mg ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு மியூ சேர்ந்து ஃப்ரிக்ஷனை உருவாக்கும். இதுதான் இந்த எஃப் சைன் தீட்டாவை எதிர்க்கும். எனவே இந்த எஃப் சைன் தீட்டாவோட நிலைமை கஷ்டமாயிரும், தள்ளுறது சிரமமாக இருக்கும். மாறா நீங்கள் இழுத்தீங்கன்னா இப்படி இழுக்கிறீங்க, இப்படி இருக்கு, நீங்கள் இழுக்கிறீங்க இன் திஸ் வே. ரைட். இப்போ எஃப் காஸ் தீட்டா எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் mgக்கு எதிராக செயல்படுது பாருங்கள். பூமி புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுது. ஸோ mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு மியூ. திஸ் இஸ் இட்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ அப்போசிங் ஃபோர்ஸ் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ எஃப் சைன் தீட்டா டாமினேட்ஸ். சுலபமாக இருக்கும். அழுத்தும் போது அதனுடைய எடையை மறைமுகமாக அதிகரிச்சிடுறீங்க, கொண்டு போக கஷ்டமாக இருக்குது. இழுக்கும்போது அதனுடைய எடையை குறைச்சிடுறீங்க, புரியக்கூடிய மொழியில் சொன்னால். ஸோ இழுக்க ஈஸியாக இருக்குது. சர்ச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். லாஸ்ட் வாங்க. திஸ் இஸ் அனதர் ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். எ கிரிக்கெட்டர் மூவ்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பேக்வேர்ட்ஸ் ஒயில் ஹோல்டிங் எ கேட்ச். ஒரு கேட்ச் பிடிக்கும்போது இயற்கையாகவே கிரிக்கெட்டர் இப்படி தான் பிடிப்பார். எப்படி பிடிக்க மாட்டார்னா, பந்து வந்தால் இப்படி போய் பிடிக்க மாட்டார். ரைட். அப்படி பிடிச்சி பாருங்க, கையெல்லாம் என்ன ஆயிரும்? காயம் பட்டுரும், விரல்லாம் சில இடத்துல ஒடிஞ்சு போயிடும். மூவ் திஸ் வே. நீங்கள் அந்த கையே பார்த்தா தெரியும். ஓகே, பல நேரத்தில் இப்படி வாங்குவாங்க. திஸ் இஸ் தி வே டு ஹோல்ட் இட், தே கெட் இட். திஸ் இஸ் தி வே டு கெட் இட். இப்படி வாங்கினீங்கன்னா திஸ் இஸ் தி வே, தே கெட் இட், தே ரிசீவ். ஓகே, ஏன் அப்படி செய்கிறாங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நிப்பாட்டுறதுக்கு பேர், அதுக்கு ஏற்கனவே ஒரு மொமெண்டம் இருக்குது. ரைட், யூ ஸ்டாப். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு பேர் இம்பல்ஸ். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு பேர் இம்பல்ஸ். அதுக்கு ஏற்கனவே இருந்த மொமெண்டம் m இன்ட்டு v, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நிறுத்தும் போது மாஸ் இன்ட்டு 0. ஸோ இந்த mv தான் மொமெண்டம், இதை தான் நிப்பாட்டணும். இதை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் தர்றீங்க இல்லையா, அதுக்கான காம்போனன்ட் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். Now understand, try to understand. இந்த momentum is equal to force into time. நீங்கள் பாலை ரிசீவ் பண்ணும் பொழுது you increase the time. You try to understand.
you increase the time, so force is reduced. Low force, more time you are receiving. More time you are receiving. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது, குறைஞ்சி போயிடுது, இம்பேக்ட் பிகம்ஸ் லெசர். ரைட். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஈவன் somebody attacks you, gives a punch, so how to defend it? You defend this way, don't go this way. என்ன உண்டாகும், it hits you heavily. ஸோ இதுதான் எதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், ஒரு பாலை பிடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. அவங்களும் எல்லா போட்டித் தேர்வுகளையும் தைரியமாக எதிர்கொள்ளட்டும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.